எதுக்காக நமக்கு இந்த திக்ரு மஜ்லிஸ்? சந்தேகம் இல்லை, என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இது எதுவும் சும்மா ஒரு பொழுதுபோக்கு இல்லை, டைம் பாஸ் இல்லை, ஒரு வேடிக்கை மாதிரி வந்துட்டு போனோம்னா ஒன்றும் கிடைக்காது. எந்த சேகுமார்கள் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவசரம் சொன்னாங்க, என்னுடைய 2 முறியது சேர்ந்து உட்காந்து பேசினால் அங்கே நானும் இருப்பேன். நான் இப்போ நல்ல காரியங்களில் ஆர்வம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஆர்வம் இல்லை, அது இது எதுக்கு, அது எதுக்கு? நாம் தீனுக்கு ஆசைப்பட்டால், நாம் அல்லாவே ஆசைப்பட்டால் அல்லாவும் நம்ம மேலே ஆசைப்படுவோம். ஆனால் நாம் முடிவு பண்ணணும், ஷைத்தானின் பக்கம் நம்ம போகணுமா, அல்லாவின் பக்கம் போகணுமா? அல்லாவை பிடித்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் வாக்கு மீறாதவன். தீனில் எவ்வளவு முன்னேறினாலும் அது குறைவு. எதுக்காக தான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது? நிம்மதி, சந்தோஷம். அதை நான் கொடுப்பேன்ற அந்த திக்ரில் வேறு எதை கொண்டும் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்றோம். அல்லாஹ் தஆலா மற்றும் ஒரு திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த மஜ்லிஸை எல்லோரும் நிறைய பேர் சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. திக்ருடைய மஜ்லிஸ் என்பது நம்முடைய ஷேகுமார்கள் ஒரு அமைப்பில் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அற்புதமான ஒரு அமைப்பில் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளும் நாம் சரியான முறையில் திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொண்டு அதில் நல்ல உற்சாகத்தோடும் கவனத்தோடும் இறைவனை முற்றிலுமாக நினைவு கூர்ந்து மற்ற சிந்தனைகளை எல்லாம் விட்டு ஒரே சிந்தனையில் நாம் சேர்ந்து திக்ரு செய்யும் பொழுது நமக்கு இந்த துன்யாவுடைய எல்லா காரியங்களும் சரியாகும், ஆகிரத்தும் நமக்கு சரியாகும். அப்படி ஒரு அழகான ஒரு அமைப்பில் நமக்கு ஷேகுமார்கள் இந்த திக்ரு மஜ்லிஸை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் மக்கள் இதை என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு தேவையில்லாத வேலை, ஏதாவது நமக்கு ஒன்றுமே வேலை இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், எந்த வேலையும் இல்லை அப்படின்னா போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். உண்மையில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த திக்ரு மஜ்லிஸில் இருக்குது. முதல்ல நாம் ஃபாத்திஹா ஓதுறோம். ஃபாத்திஹா ஓதி நம்முடைய ஷேகுமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். இப்போ அவர்களுடைய பார்வை நமக்கு கிடைக்கும். அதே போல் கௌஸ் நாயகம், ஹாஜா நாயகம், சில்சிலாவில் உள்ள சிஷ்தியா காதிரியா சில்சிலாவில் உள்ள அத்தனை ஷேகுமார்களுடைய ரூஹுகளுக்கும் அவர்களுடைய சன்னிதானங்களுக்கும் நாம் இந்த ஃபாத்திஹாவுடைய சவாபை ஈசால் சவாப் சேர்த்து வைக்க. அதில் ஏதோ ஒரு ஷேகு நம்ம மேலே ஒரு கருணை பார்வை பார்த்துட்டாங்க, போதும், நம்முடைய ஈரோல வாழ்க்கை சரியாகும். எத்தனை ஷேகுமார்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மஜ்லிஸிலும் எந்த ஷேகுமார்கள் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மஜ்லிஸிலும் கண்டிப்பாக நபிமார்கள் வருவாங்க, நம்முடைய ஷேகுமார்கள் வருவாங்க. கௌஸ் சொன்னாங்க, என்னுடைய 2 முறியது சேர்ந்து உட்காந்து பேசினால் அங்கே நானும் இருப்பேன். நான் அப்போ அவர்களுடைய பார்வையெல்லாம் கிடைக்கக்கூடிய மஜ்லிஸ். இது எதுவும் சும்மா ஒரு பொழுதுபோக்கு இல்லை, டைம் பாஸ் இல்லை. ஆனால் சந்தேகம் இல்லை, என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. எதையும் இதில் முக்கியமாக நம்முடைய மனம் ஏதோ வேடிக்கை பார்க்குறதுக்காக வந்தோம் போனோம், ஒரு வேடிக்கை மாதிரி வந்துட்டு போனோம்னா ஒன்றும் கிடைக்காது. நாம் எதுக்காக வருகிறோம்? நாம் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து
நல்ல சிறப்பான வாழ்க்கை வேணும். எல்லா நோய் நொடிகள் சரியாகணும், கடன் தொல்லைகள் சரியாகணும், நம்முடைய மனக்கோளாறுகள் சரியாகணும், நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாம் சரியாக வேண்டும். அப்படி அந்த நோக்கத்துக்கு நாம் வந்தால் அதை சரியாக்கக்கூடியவன் அல்லாஹ். அவனிடத்தில் வந்தால் தான் சரியாக்க முடியும். அவனுடைய நல்லடியார்கள் அதற்கு உதவி செய்வாங்க. நபிமார்கள், ஷேகுமார்கள், அவுலியாக்கள் அவர்கள் என்ன செய்வாங்க? அதுக்கு உதவி செய்வாங்க. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் வாங்கி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய இறந்து போன முன்னோர்கள், அவர்களுக்கும் நாம் நன்மை என்ன செய்கிறோம்? சேர்த்து வைக்கிறோம். ஒருவேளை அவர்கள் கஷ்டத்தில் இருந்தால், அந்த வாழ்க்கையில் அவங்க சிரமத்தில் இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையில் சிரமமான வாழ்க்கை இருந்தால் இந்த துவாவுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் அதை என்ன செய்வான்? லேசாக. எவ்வளோ பெரிய பாக்கியம்! நாம் நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவருடைய பெற்றோர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அப்படி நாம் அவர்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய இந்த நன்மைகள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக தெரியும். என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, என்னுடைய பிள்ளை எனக்காக என்ன செஞ்சுருக்காங்க? நன்மையை சேர்த்து வச்சுருக்குறாங்க, அனுப்பியிருக்க என்ன ஞாபகம் வச்சு எனக்கு நன்மை வரக்கூடிய மஜ்லிஸில் போய் உக்காந்து என்ன செஞ்சுருக்குறாங்க? எனக்கு நன்மையை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்களே, யா அல்லாஹ். அவங்க துவா செய்ய, யா அல்லாஹ் அவங்க சிரமங்களை நீ நீக்கி கொடு, யா அல்லாஹ். ஹதீஸில் இருக்கு, முன்னோர்கள் என்ன செய்வாங்க? துவா செய்வார்கள். அவர்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவுகள்லாம் என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர்கள் நாம் அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யும்போது துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என் பிள்ளை கஷ்டப்படுது, யா அல்லாஹ் என்னுடைய பேர பிள்ளை கஷ்டப்படுது, யா அல்லாஹ். அப்படி அவர்கள் துவா செய்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. இப்போ வாழ்க்கையில் சொல்லுவாங்க, ஒன்று துவா வேணும், இன்னும் தவா வேணும். தவானா முயற்சி, தவானா வெறும் மருந்துன்னு இல்லை, நம்முடைய முயற்சி. இப்போ வியாபாரம் பண்ணோக்கா அதுவும் ஒரு தவா தான். பணம் காசுகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு முயற்சி செய்யணும். இப்போ வெறும் முயற்சி நமக்கு என்ன செஞ்சிடாது? வாழ்க்கையை மாற்றிடாது. இறைவனுடைய அருள் வேணும், அதுதான் துவா. நல்லவர்கள், நபிமார்கள், நம்முடைய முன்னோர்கள், அவர்களுடைய அருள், அவர்களுடைய துவா, அதை கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? பாதுகாக்கப்படும். நம்முடைய வாழ்க்கை எல்லா பறக்கத்துகளும் வரும். நாம் சுயநலமாக நான் 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 சம்பாதிக்கணும், நான் சாப்பிட்ணும், நான் அப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன இல்லை? முன்னோர்களை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. அவங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன? இப்போ நம்முடைய ஷேகுமார்கள் தான் நம்மளை இது போல் மஜ்லிஸ்களை ஏற்படுத்தி, உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை மறந்து விட்டால் என்ன கிடைக்காது? உங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்து இருக்காது. அவர்களை என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைப்பதன் மூலமாக, அது நம்ம என்றைக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம்? பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை இரவில் தான் ஏற்பாடு செய்யும். அதான் சொல்கிறாங்க, வெள்ளிக்கிழமைகள் தான் அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். எங்களுடைய உறவுகள் யாராவது ஏதாவது நன்மை செஞ்சு எங்களுக்கு அனுப்பி வைக்க மாட்டாங்களா? இப்போ அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு காசு பணம் கொடுக்க முடியாது, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு ட்ரெஸ் வாங்கி எதுவும் கொடுக்கணும். நாம் அவர்களுக்கு கொடுக்க முடிஞ்ச நன்மை மட்டும்தான். அதே நாம் செய்யலைன்னு சொன்னால் அவர்களுடைய வருத்தத்துக்கு நாம் ஆகலாம். இவங்களை பெற்று வளர்த்து இவங்களை இது பண்ணி விட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம இருக்கிறோம், நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு சூறாக்களை ஓதி நமக்கு ஹதியா செய்வதற்கு கூட நமக்கு நேரம் இல்லையே அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டாங்கன்னா, எப்படி உலகத்தில் இருக்கும்போது பெற்றோர்கள் வருத்தப்பட்டால் அது அல்லாஹ்வுடைய வருத்தத்தை
நமக்கு வாங்கி தரும். அதே மாதிரி தான் நமக்கு முன்னோர்கள் அவங்களும் என்ன செஞ்சா வருத்தப்பட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். இப்போ இதையெல்லாம் கவனத்தில் வச்சு தான் ஷேகுமார்கள் என்ன செய்கிறாங்க, முதலில் நாம் ஃபாத்திஹா சூறாக்கள் ஓதி நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உடலுடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், தாய்மார்கள், பாட்டனார், இவங்களாம். அதே போல் நம்முடைய தீனுடைய முன்னோர்கள் நம்முடைய ஷேகுமார். நம்முடைய தீனுடைய முன்னோர்கள் அவங்க இல்லாட்டி நமக்கு தீன் என்ன செஞ்சுருக்காது, நம்ம வரைக்கும் வந்து சேர்ந்துருக்காது. அப்போ அவர்களுக்கும் இருவரும் நம்முடைய முன்னோர்கள் தான். எல்லோருக்கும் அவங்களுக்கு தேவையில்லை, தீனுடைய முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஹதியாக்கள் தேவையில்லை. ஆனால் நம்முடைய ஹதியாக்கள் அவர்களிடத்தில் நம்முடைய ஞாபகத்தை ஏற்படுத்தும். யார் அனுப்பியிருக்கிறா, இவங்களா, சரி அவங்க வாழ்க்கையில் என்ன சிரமம் அல்ல அதை சரி பண்ணிடு, அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் அல்ல அது சரி, அவங்க வாழ்க்கையில் என்ன நோய் இருக்கு அல்ல அதை சரி பண்ண. அப்போ இந்த மஜ்லிஸுக்கு வராமல் வீட்டிலேயே இருந்துக்கிட்டு எல்லாம் சரியாகணும் என்ன நினைக்கிறாங்க, சரியானதுக்கு பிறகு நான் வரேன், வந்தால் தானேங்க சரியாகும். காசு கிடைச்சா கடைக்கு வரேன், கடைக்கு வந்தால் தானே காசு கிடைக்கும், வியாபாரம் பண்ணால் தானே காசு கிடைக்கும். என்ன சொல்கிறாங்க, காசு கிடைக்கட்டும் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னா அது என்ன தலைகீழாக இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி என்னது, மஜ்லிஸுக்கு வரணும்னா எல்லாம் சரியாகட்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், என் பிரச்சனைலாம் சரியாகட்டும் வரேன், ஒன்றும் நடக்காது. காசு வரட்டும் நான் வியாபாரம் பண்ணுறேன்னா கியாமத்து வரும், காசு வராது. காசு வருமா, கியாமத்து வந்தாலும் காசு வராது. அப்போ வியாபாரம் பண்ணணும். எப்படி வியாபாரம் பண்ணணும், கஷ்டமாக தான் இருக்கும், கசப்பாக தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும். அந்த சிரமத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். இப்போ வாரத்தில் ஒரு மணி நேரம் நம்ம என்ன பெருசாக ஒன்றும் செஞ்சிடல, ஒரு அரை மணி நேரம் அதுக்கு, ஒரு அரை மணி நேரம் தீனுடைய அல்லாஹ்வை, அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்தி கொண்டு நம்முடைய ஈமானை கொஞ்சம் பலப்படுத்திக்கிட்டு, அதுக்காக அவர்களுடைய வார்த்தைகளை நாம் பேசுகிறதுக்கும் கேட்பதற்கும் கொஞ்ச நேரம் கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லைன்னா அப்புறம் எப்படி நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் தஆலா மன்னிப்பானாக, இந்த சமுதாயத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. இப்போ நல்ல காரியங்களில் ஆர்வம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, நல்ல விஷயங்களில் நல்ல ஆர்வம் இல்லை. இது எதுக்கு, அது எதுக்கு, வீணாக வேடிக்கை பார்க்குறதுக்கு நேரம் இருக்குது, வீண் வெட்டி பேச்சுக்கள் பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் வேணால் பேசுகிறாங்க. ஒரு அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ், திக்ரு மஜ்லிஸுக்கு நம்மளால் வர முடியலன்னு சொன்னால் அப்புறம் எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நாம் வந்து ஆதரவிக்க முடியும். அப்படி நாம் நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், ஈசால் சவாப் தான் செய்கிறோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வை திக்ரு செய்கிறோம். நம்முடைய ஈமானை பலப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுடைய தொடர்பை நாம் வலுப்படுத்துறதுக்காக, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், என்னோடு இருக்கிறான், எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறான், எனக்கு அவன்தான் உணவளிக்கிறான், எனக்கு மூச்சு கொடுக்கிறான், என்னுடைய இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறான், என்னுடைய உணவை செரிமானமாக்குகிறான், என் உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுக்கிறான், என் உடலில் உள்ள கழிவுகளை எல்லாம் வெளியாக்குகிறான், என் உடலில் உள்ள நோய்களை ஷிஃபாவாக்குகிறான், என் உடலுக்கு தேவையான சக்தியையும் பலத்தையும் தருகிறான், என் கண்ணுக்கு பார்வையை தருகிறான், என் காதுக்கு கேள்வியை தருகிறான், என்னுடைய வாயில் பேச்சை தருகிறான், என்னோடு இருந்து என்னை அவன் கண்காணித்து கொண்டு பராமரித்து கொண்டு நான் எந்த சிரமமும் பட்டுவிடக்கூடாது. பார்க்க வேண்டும் என நினைத்தால் நான் பார்க்கிறேன். என்னைக்காவது பார்க்கணும்னு நினைச்சு கண்ணை திறந்தோம், கண்ணை தெரியாமல் இருக்குதா? எப்போ திறந்து பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நம்மால் பார்க்க முடிகிறது. கொடுப்பவன் யார்? அல்லாஹ். அவனை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது. பார்வையை
கொடுக்க முடியாது. கேட்க வேண்டும் என்று நினைத்தால் நான் கேட்கிறேன், பேச வேண்டும் என்று நினைத்தால் பேசுகிறேன். எனக்கு என்னைக்கும் நான் பேசணும்னு நினைச்சு வார்த்தை வராம பேச முடியாம ஊமையா நான் இருந்தது கிடையாது. இப்படியெல்லாம் என்னோடு இருந்து என்னை கவனித்து பராமரித்து ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுடைய தேவை எனக்கு என்ன இருக்குது, ஏதோ கஷ்டம் வந்துருச்சு அல்லாஹ் கொடுப்பான், அது இல்லை. ஒவ்வொரு நொடியும் அந்த நொடிக்கு 1000 மடங்கு சிறிய நேரத்திலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணும். அவனுடைய உதவி ஒரு நொடி இல்லை என்று சொன்னால் நாம ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படி அல்லாஹ் நம்மோடு இருந்து நம்மை பிடித்து கொண்டிருக்கிறான். நாம விழுந்துடாம அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் விட்டுட்டான நாம் என்ன செஞ்சிருவோம், விட்டுட்டா விழுந்துருவோம், எந்திரிக்க முடியாது. யாரும் நம்மளை எழுப்ப மாட்டாங்க, யாரும் நம்மளை தூக்கி நிறுத்த மாட்டாங்க. நம்மை அவன் ஒருவன் மட்டும்தான் தூக்கி நிறுத்த முடியும். அவன் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனை விளங்கி திக்ரு செய்வதை விட பெரிய பாக்கியம் வேற. அப்படி திக்ரு செய்தால் அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கொடுத்துருவேன், எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுடைய எல்லா சிரமங்களையும் என்ன செய்வேன், தூரமாக்கி விடுவேன். எதுக்காக நமக்கு இந்த திக்ரு மஜ்லிஸ்? ஏதோ பொழுது போகலை, வாங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து திக்ரு பண்ணலாம், அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சிறப்பாக ஆக்கிக்கலாம். வாங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் அருமையாக அழகாக ஆக்கி வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். அதுக்காக தான் திக்ருடைய இதில் நல்ல சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். திக்ரு மஜ்லிஸுக்கு வரோம், வந்துக்கிட்டே இருக்க ஆசை அதிகமாக வரும். ஆனால் வாரத்தில் ஒரு திக்ரு மஜ்லிஸ் தானா, இன்னொரு இருந்தால் நல்லா இருக்குமே. 7 நாளைக்கு ஒரு தடவை தானே இருக்குது, 3 நாளைக்கு ஒரு தடவை இருந்தால் நல்லா இருக்குமே, வாரத்துக்கு 2 இருந்தால் நல்லா இருக்கும், ஆசை அதிகமாக வரும். அப்படித்தான். ஏன்னா நாம் தீனுக்கு ஆசைப்பட்டால், நாம் அல்லாஹ்வை ஆசைப்பட்டால் அல்லாஹ்வும் நம்ம மேலே ஆசைப்படுவோம். நீங்கள் நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன்றான். இல்லை என்ன செய்வான்? அப்போதான் சைத்தான் கெடுப்பான். நீ என்ன ரொம்ப ஓவரா போகிற மாதிரி இருக்குது, என்னது? இப்போ சைத்தான் என்ன பண்ணுவான்? வாரத்தில் வாரம்லாம் போக தேவையில்லை, ஒரு வாரம் லீவ் விடுவோம். ஒரு வாரம் லீவ் விட்டா 1 மாதம் லீவ் ஆகிடும். அப்புறம் போகலை சரி அப்புறம் போகலான்னு என்ன செஞ்சிருவோம்? கடைசியில் காலமெல்லாம் நம்ம போகணும்னு நினைச்சா கூட அப்புறம் மனசில் இத்தனை நாள் போனால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே, பார்க்கலாம். அப்படி ஒரு பக்கம் அல்லாஹ்வும் இழுப்பான், ஒரு பக்கம் ஷைத்தானும் இழுப்பான். நாம ஷைத்தானுக்கு இடம் கொடுத்தால், சரி ஒரு தடவை ஷைத்தானுக்கு இடம் கொடுப்போம்னு கொடுத்தா அவன் 9 தடவை அப்படி இழுத்துட்டு போயிடுவான். அப்படி அதே போல தான் அல்லாஹ்வுக்கு நாம் இடம் கொடுத்தால் அல்லாஹ்வும் நம்மை இழுப்பான். நாம என்ன செய்ய முடியாது, ஒரே இடத்துல நிற்க முடியாது. ஆனா நாம முடிவு பண்ணணும், ஷைத்தானின் பக்கம் நாம போகணுமா அல்லாஹ்வின் பக்கம் போகணுமா? அல்லாஹ்வின் பக்கம் நாம போக போக அது நமக்கு வாழ்க்கையில் எல்லா பரக்கத்திலும் கொண்டு வரத்தான் செய்யும். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகத்தான் ஆகும், வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது. ஆனால் கொஞ்சம் பொறுமை வேணும். அல்லாஹ் தஆலா எதையும் நிதானமாக செய்யக்கூடியவன், அவசரப்பட்டு செய்கிறவன் இல்லை. ஒரு விதையை போட்ட உடனே அடுத்த நாளே முளைச்சு அது மரமாகி பழம் கொடுக்கறது இல்லை. அதற்கு ஒரு நேரம், அதற்கு ஒரு காலம். அதுவரை நம்ம என்ன செஞ்சா பொறுமையோடு நம்முடைய வேலை என்ன, அல்லாஹ்வை பிடித்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். ஷைத்தானை பிடித்துக்கொண்டு கெட்டு போகக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம்
நம்ம அமைதியாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அவன் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மாற்றம் தெரியும், நிச்சயமாக தெரியும். ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், கொஞ்சமாக தானே இருக்குது, கொஞ்சமாக தானே இருக்குது, அப்படி தானே இருக்குது, இப்படி தானே இருக்குது, என்ன ஆகும்? அப்புறம் அப்படியே அல்லாஹ் தஆலா அதை நடத்தி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பான், இவங்க போயிடுவாங்க. அப்போ அல்லாஹ்வில் எந்த நேரத்திலும் சந்தேகம் வரக்கூடாது. அல்லாஹ் வாக்கு மீறாதவன், அல்லாஹ் சொன்ன சொல்லை மாற்றம் செய்யாதவன். அவன் சொன்னால் அதை நிச்சயமாக நடத்தி தருவான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் அல்லாஹ்விற்காக வரேன், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூலை திக்ர் செய்கிறேன், நபிமார்களை அவுலியாக்களை திக்ர் செய்கிறேன், அவர்களுக்கு நான் நன்மையை எத்தி வைக்கிறேன், நல்ல காரியத்தில் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக இருக்கும், என்னுடைய எல்லா சிரமங்களும் நிச்சயமாக சரியாகும். அந்த நம்பிக்கை நமக்கு இருந்தால், அந்த நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வை பிடித்து கொண்டு நடந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு சிறப்பை, செழிப்பை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுப்பான், கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் என்னன்னு சொன்னால் ஒரு ஒரு என்ன வரும், எந்த காரியமுமே இப்போ நம்ம வியாபாரம் செய்கிறோம். நேற்று 100 ரூபாய்க்கு வியாபாரம் நடந்துச்சு, அதே வியாபாரத்தையே இன்றைக்கி எதிர்பார்ப்போம். இன்றைக்கி என்ன செய்வோம், ஒரு 150 ரூபாய்க்கு நடந்தால் நல்லா இருக்கும். அதே 100 ரூபாய்க்கு நடந்தால் நமக்கு ஆர்வம் போயிடும். டெய்லி 100 ரூபாய்க்கு தான் நடக்குது, ஒரு 150 ரூபாய்க்கு நடந்தால் நல்லாயிருக்கும். 150 ரூபாய்க்கு 2 நாள் நடக்குது, அப்புறம் ஒரு 200 ரூபா தான் நல்லாயிருக்கும். அப்படி தானே? அதே 200 ரூபா தான் வந்துகிட்டே இருந்தால் அப்புறம் அந்த வியாபாரத்தில் என்ன செஞ்சிடும், ஆர்வம் போயிடும். அப்படியே நமக்கு மேலே மேலே போய்கிட்டே இருக்கணும். எவ்வளவுதான் வந்தாலும் அதுக்கு மேலே வந்தால் நல்லா இருக்குமே. அப்படித்தான் தீனிலும் நாம் எவ்வளவு முன்னேறினாலும் அதையும் தாண்டி தீன் இருக்கு. இப்போ நாம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுவே பெரிய விஷயம். அப்படி இல்லை. தீனில் எவ்வளவு முன்னேறினாலும் அது குறைவு. துனியா அதில் எவ்வளவு முன்னேறினாலும் அது நிறைய தான். துனியா எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அது நிறைய தான். ஆனால் தீன் எவ்வளவு நிறைவாக இருந்தாலும் அது குறையாது. அது இன்னைக்கு புரியாது, நாளைக்கு கியாமத்தில் புரியும் நமக்கு. துனியாவுக்காக நம்ம இவ்வளோ நேரத்தை கொடுத்துட்டோமே, தீனுக்கு ஒரே ஒரு மணி நேரம் தானே கொடுத்தோம். 7 நாளில் 7 24, ஒரு நாள் 24 மணி நேரம், அதில் 1 மணி நேரம் தானே கொடுத்தோம். இன்னொரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா இங்கே இன்னும் நிறைய கிடச்சிருக்குமே, மிஸ் பண்ணிட்டோமே. சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு எந்த கவலையும் இருக்காது. சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு அங்கே ஏதாவது கவலை இருக்குமா? சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அங்கே ஒரு கவலை இருக்கும். அங்கே ஒரு கவலை. என்ன கவலை தெரியுமா? திக்ரு செய்யாமல் என் நேரம்லாம் போயிடுச்சேன்னு கவலை இருக்கும். திக்ரு செய்யாமல் எவ்வளோ நேரம் நான் திக்ரு செய்யாமல் விட்டுட்டேனே, ஏன் திக்ரு அதை பற்றி என்ன கவலை, எதனால் அந்த கவலை? பார்ப்பாராம், இவருடைய அந்தஸ்தில் பெரிய ஒரு இடத்துல ஒருத்தர் இருப்பார். வானத்தை எப்படி நம்ம பார்க்குறோம், நிலா இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, அது மாதிரி பெரிய அந்தஸ்தில் ஒருத்தர் இருப்பார். இவர் பார்ப்பார், அவர் செஞ்ச அமல் நான் செஞ்ச அமல் எப்படி இருக்குது பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவர் என்ன அதே எல்லாம் கரெக்டாக இருக்குது, என்னங்க வித்தியாசம்? அவர் அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்காரு, பெரிய இடத்துல இருக்கிறாரு, எப்படி அவ்வளோ பெரிய இடத்துக்கு போனார்? கடைசியில் பார்த்தா அவருக்கு தெரியுமா, ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் அதிகமாக சொல்லிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு? ஒரு எல்லாம் அதே ஈக்குவல், இவர் மாதிரியே தான் அவரும் எல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கிறாரு. ஒரு சுப்ஹானல்லாஹ் மட்டும் அவர் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாரு, அதனால அவ்வளோ பெரிய அந்தஸ்து. அப்போ மனசு வலிக்குமோ வலிக்காதா? என்னடா இது?
ஒரு 2 சுப்ஹானல்லாஹ் சொல்லியிருந்தா அங்கேருந்து தாவி அப்படி போயிருக்கலாமே, அவருக்கு மேலே அப்படி போயிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே. என்ன செய்யும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அப்போ நாம் செய்யக்கூடிய திக்ருகள், இதுபோல் மஜ்லிஸ்களை நாம் கலந்து கொள்வது, இதனுடைய நன்மை இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது. எல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்முடைய இதயம் தாங்காதுன்னு சொல்லுவான். அல்லாஹ் அவன் நமக்கு என்ன பாக்கியங்களை வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சால் நம்முடைய இதயம் தாங்காது. ஆனால் எல்லாம் மறைச்சி வச்சிருக்கான். இப்போ அங்கே போயிட்டு நான் மாதம் 10,000 ரூபா தானே சம்பாதிச்சேன், 20,000 தான் சம்பாதிச்சேன்னு ஏதாவது கவலை வருமா யாருக்காவது? அங்கே போயிட்டு கவலை வருமா? அங்கே போய் அவ்வளோ கடன் இருந்துச்சு, அது எந்த யோசனையுமே இருந்துச்சு. ஒரு வீடு தானே இருந்துச்சு, 2 வீடு இல்லையே, அப்படி ஏதாவது கவலை இருக்குமா? அங்கே எல்லாமே போயிடும். இங்கே இருக்கிற வீடும் போயிடும், வாசலும் போயிடும், கடையும் போயிடும், கண்ணியும் போயிடும், ஒன்றும் இருக்காது. அங்கே நாம் செய்த அமல்கள் அங்கே வீடாக இருக்கும், அது அங்கே நமக்கு தோட்டமாக இருக்கும், அது அங்கே நமக்கு எல்லா பாக்கியங்களாக இருக்கும். அப்போ அந்த ஆகிரத்து சிறப்பாக இருக்க வேண்டும், நிரந்தரமான வாழ்க்கை. அங்கே வீடு வாங்கிட்டா அந்த வீடு எத்தனை வருஷம் இருக்கும்? அந்த வீட்டுக்கு வரி கடை தேவையில்லை, மெயின்டெனன்ஸ் தேவையில்லை, பெயிண்ட் அடிக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் பெயிண்ட் எல்லாம் இதாகிடுது. ஒரு 10-20 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருது. அங்கே வீடு வாங்கினா அந்த வீடு என்னது? அழிவே இல்லாத வீடு. இப்போ அந்த வீடு வேணுமா, இந்த வீடு வேணுமா? அப்போ என்ன நம்ம சொல்லி வரக்கூடிய விஷயம், இந்த துனியாவில் நாம் என்ன வச்சிருந்தாலும் அது அதிகம்தான். ஆகிரத்தில் என்ன வச்சிருந்தாலும் அது குறைவு தான். ஆகிரத்தில் நம்ம என்ன வச்சிருந்தாலும் அது என்னதான்? குறைவு தான். இப்போ அல்லாஹ்வுக்காக நம்முடைய வாழ்க்கைக்காக, சரி இது ஆகிரத்தில் தான் கிடைக்கும், இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும்? ஆகிரத்தில் அது இந்த உலகத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பரக்கத்துகளும் வரும், எல்லா சிரமங்களும் சரியாகும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? எல்லா சிரமங்களும் சரியாகும், நோய் நொடிகள் ஷிஃபாவாகும். நமக்கு அல்லாஹ் சொல்கிறான், எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும். இதை விட வேற என்ன வேணும்? உலகமே எதை தேடிக்கிட்டு இருக்குதோ, எதுக்காக தான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது? நிம்மதி, சந்தோஷம். அதை நான் கொடுப்பேன்ற அந்த திக்ரில் வேற எதை கொண்டு உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்றோம். திக்ரை கொண்டு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்வேன்? நான் நிம்மதி கொடுப்பேன், சந்தோஷத்தை கொடுப்பேன், மன அமைதியை கொடுப்பேன். அப்போ இதை விட்டுட்டு மக்கள் எங்கேயோ போனாங்கன்னா அவங்களாம் புத்திசாலிகளா, புத்தி இல்லாதவர்களா? இப்போ புத்தி இல்லாமல் என்ன செய்கிறாங்க மக்கள்? துனியா, அது இது, எத்தனை பேர் பயத்தாயிட்டும் என்ன செய்கிறது இல்லை, அப்படியே எல்லாம் ஒரு பலகீனம். கேட்ட துனியா, அந்த சிரமம், இந்த சிரமம், அது அப்படி, இது இப்படி, அப்படித்தான் இருக்கும். கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்து இருப்போம், ஆளே வராது. பாங்க சொல்லுவாங்க, கரெக்டாக 4 பேர் வந்து நிற்பாங்க. அப்போதான் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய சோதனை. ஆளே வரலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, சரி பாங்க சொல்லிட்டாங்க, சரி தொழுதுட்டு வருவோம் அப்படின்னு நினச்சா வந்து நின்றுவாங்க 4 பேர். இவ்வளோ நேரமாக யாரையும் காணோம், சரி இது இப்போ போகிறதா இல்லை இவங்க கவனிக்கிறதா? ஒரே குழப்பம். அந்த நேரத்தில் நாம் என்ன செஞ்சா, அல்லாஹ்வுடைய தொழுகைக்கு நம்ம போவோம். போயிட்டு அல்லாஹ் என்ன செய்வான், அடுத்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஆட்கள் எல்லாம் அனுப்புவோம். அல்லாஹ் என்ன செய்வான், தொழுதுட்டு வந்தால் அந்த 4 பேர் அல்லாஹ் நமக்காக நிப்பாட்டி வைப்பான்.
40 பேர் அல்லாஹ் என்ன செய்வான், அனுப்புவான். அல்லாஹ்விற்கு நாம் ஒன்று கொடுத்தால் அவன் சொல்றான், நான் அதை பல மடங்காக பெருக்குகிறேன். இங்க எனக்காக ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அதை வீணாக்குறது கிடையாது, பல மடங்காக உங்களுக்கு நான் இந்த உலகத்திலையும் திருப்பி கொடுப்பேன், ஆகிரத்திலையும் கொடுப்பேன். இந்த நம்முடைய நேரங்களை கொடுக்குறோம், அல்லாஹ்வுடைய திக்ருக்காக கொடுக்குறோம். அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய வேலைகள் 4 மணி நேரத்தில் முடிகிற வேலை 40 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 4 நாளில் முடிய வேண்டிய வேலை 4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். எல்லாம் முடிச்சு கொடுப்பான். ஆனால் முதல்ல அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்யணும், நமக்கு அந்த கஷ்டமான நேரத்தில் கொடுக்கணும். அப்போ அல்லாஹ் நமக்கு விரிவாக கொடுப்பான். அடுத்து அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், சிறப்பாக கொடுப்பான். மீண்டும் அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும், மீண்டும் அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கு கொடுத்து அல்லாஹ்ட்டேருந்து வாங்கணும். அல்லாஹ்விடத்தில் தான் நம்முடைய கொடுக்கல் வாங்கல். அவன் கொடுத்தது தான், நாம் ஒன்றும் வேற எங்கேயும் வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுக்கல. அவன் கொடுத்து வச்சது, அதை கொடுக்குறதுலே நமக்கு இவ்வளோ ஒரு யோசனை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறதில்ல, மேலே கோவப்படுறது இல்லை. நாம் கொஞ்சம் கொடுத்தா அல்லாஹ் சந்தோஷமாயிடும். இவ்வளோன்னு தானே கொடுக்குறான், ஏன்னா 1 மணி நேரம் தானே கொடுக்குறான். அல்லாஹ் எனக்கு 1 மணி நேரம் கொடுக்குறான், அப்புறம் என்னுடைய 1 மணி நேரம் கொடுக்குறானே, அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மணி நேரத்தை கொடுப்போம், எல்லாம் கொடுப்பான். நமக்கு தெரியாது, நமக்கு என்ன செய்யாது, நமக்கு அதை 24 மணி நேரம் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், 24 மணி நேரத்தை 34 மணி நேரமாக ஆக்கி கொடுப்பான். அப்போ அதுக்கு பிறகு நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம், யா ஷஃபியல் வரா, சலாம் சொல்கிறோம். நபி அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை இது, நபிக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அந்த நபியின் மீது நீங்கள் என்ன செய்யுங்கள், ஸலவாத்து சொல்லுங்கள், நல்ல முறையில். சல்லிமு தஸ்லீமா, நல்ல முறையில் என்ன செய்யணும், நீங்கள் சலாம் சொல்லணுன்றோம். சும்மா ஏதோ என்னைக்கு நம்ம சலாம் சொல்லியிருக்கோம் ரசூலுல்லாஹ்வுக்கு. இப்போ நம்முடைய ஷேகுமார்கள் அதை நமக்கு ஒரு நல்ல அழகான ஒரு பாடலாக எழுதி கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் நபி அவர்களுடைய சிறப்புகளை சொல்லி அவர்களுக்கு சலாம் சொல்லி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம சலாமத்தாக ஆகிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னால் என்ன கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை சலாமத்தாக ஆகும், நம்முடைய துனியா சலாமத்தாக ஆகும், நம்முடைய தீனும் ஆகிரத்தும் என்ன செய்யும், சலாமத்தாக ஆகும். இப்போ நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கப்பா ஃப்ரீயாக கிடைக்குது வாங்கப்பான்னா, இல்லை நான் கஷ்டப்படத்தான் செய்வேன்னு போகிறவங்களாம் என்ன செய்ய முடியும். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் விளக்கத்தை தருவானாக. திக்ருடைய மஜ்லிஸை நாம் கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதன் மூலமாக கண்ணியம் பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்போது நல்லதோ கெட்டதோ இரண்டும் நம்மை இழுக்கும். நாம் கெட்டதின் பக்கம் போனாலும் அதுலேயே செல்ஃபோன் பிள்ளைங்க விளையாடுறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் விளையாடி இருப்பாங்க, அப்புறம் கேட்டால் கொடுத்துருவாங்க. அப்படி தான் நடக்குமா? அடுத்த நாள் அப்படி போகும் போய் 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 ஒரு அவ்வளோதான். அது இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது. ஒரே சண்டை. இழுக்குதா இல்லையா? அப்படித்தான். அப்போ கெட்டதும் இழுக்கும், நல்லதும் இழுக்கும். நாம் கெட்டதில் பிரேக் போடணும், தடை போடணும். நல்லதில் என்ன செய்யணும், நல்ல வேகமாக முன்னேறணும். நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்து மெதுவாக வரணுமா வேகமாக வரணுமா?
பறக்கத்து வேகமாக வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பறக்கத்துக்கான செயல் மட்டும் என்னது? மெதுவாக தான் செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம், ரொம்பலாம் என்ன செய்யக்கூடாது. வண்டி வேகமாக போகணும், ஆனால் ஆக்சிலேட்டர் மட்டும் மெதுவாக கொடுக்கணும். எல்லாம் எப்படி அது? அதுக்கேற்ற பெட்ரோலில் போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா அப்போ தானே வண்டி வேகமாக போகும். இல்லைங்க, ரொம்ப ரொம்ப அழுத்தணும்னா பெட்ரோல் ரொம்ப நிறையா குடிக்கும். ரொம்ப நிறையா குடிக்கும்னா அப்புறம் மெதுவாக உருட்டிட்டு போக வேண்டியதுதான். இப்போ வேகமாக போகணும்னா பெட்ரோல் என்ன செய்யணும்? வேகமாக காலி பண்ணால் தான் வண்டி என்ன செய்யும்? வேகமாக போகும். போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? நேரத்துக்கு போய் சேருவோம். அப்படித்தான் தீன். நம்முடைய தீனுடைய காரியங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடியது, நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முன்னேறுங்கள்ன்றோம். போட்டி போடுங்கன்றோம். துனியாவில் போட்டி போடக்கூடாது. தீனில் என்ன செய்யணும்? போட்டி போனால் இன்னைக்கு துனியாவில் போட்டி. அவர் ஒரு கார் வாங்கிட்டாரா, நான் உடனே அடுத்த 2 கார் வாங்குறேன் பார். ஒரு வீடு வாங்கிட்டாரா, நான் 2 வீடு வாங்குறேன் பார். தீனில் நல்ல போட்டி இல்லை. அல்லாஹ் சொன்னா தீனில் போட்டி போடுங்க, முன்னேறுங்கள், வேகமாக ஓடுங்கள். சாபிகு ஃபஸ்தபிகுல் ஹைராத், நல்ல காரியங்களில் நீங்கள் முன்னேறுங்கள். அப்போ இதில் அப்படியே இருக்க முடியாது, நம்ம முன்னேறத்தான் செய்வோம். அப்போ நம்முடைய மனசே சொல்லும், என்ன இப்படி போயிட்டு இருக்குது, அதிகமாக போகுது, ஒன்றும் கவலைப்பட வேணாம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நம்ம எதுக்காக வந்தோம்? நல்லது நடக்கும் தான் வந்தோம். நல்லது நடக்குது, நம்ம அனுபவிக்கிறோம். இன்னும் அதிகமாக செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும்? இன்னும் சிறப்பாகத்தான் இருக்கும். அதில் எந்த குறையும் வரப்போறது இல்லை. ஆனால் நாம் கொஞ்சம் இஸ்திகாமத்தோடு இருக்கணும், நிலைச்சு நிற்கணும். அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பரக்கத்துகளையும் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அவன் வேறு எங்கோ இல்லை, அவன் நம்மோடு இருந்து நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறான். இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், இது வெறும் வார்த்தையில் வாயில் சொல்லிட்டு போகிறது அல்ல. நாம் விளங்க வேண்டும், என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவன், என்னை பராமரிக்கக்கூடியவன், அவன் சதா என்னோடு இருந்து அவன்தான் என்னுடைய கையாக இருக்கிறான், அவன்தான் என்னுடைய கால்களாக இருக்கிறான், அவன்தான் என்னுடைய கண்களாக இருக்கிறான், அவன்தான் என்னுடைய காதுகளாக இருக்கிறான், அவன்தான் என்னுடைய வாயாக இருக்கிறான், அவனே என்னுடைய முழு உடலாக இருக்கிறான், என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவன்தான் இருக்கிறான். நான் ஒன்றுமே இல்லை, நான் ஏதுமற்றவன், என்னிடத்தில் எதுவும் இல்லை. ஜோ குச் ஹே தோ தேரா ஹே, எது என்னிடத்தில் இருந்தாலும் எல்லாம் உன்னுடையது. அல்லாஹ் என்னிடத்தில் எதுவும் இல்லை, நான் ஏதுமற்றவன், எனக்கு எல்லாம் கொடுத்து என்னை ஒரு தாயை போல 70 தாய்களை விட அன்பு நிறைந்து என்னை நீ கவனித்து கொண்டிருக்கிறாய், என்னோடு இருந்து என்னை நீ பாதுகாத்து கொண்டிருக்கிறாய். அந்த அல்லாஹ்வை எப்படி நாம் மறக்க முடியும்? அவனை மறந்துவிட்டு எப்படி நாம் ஒரு நொடி வாழ முடியும்? அவனை விளங்கி, அவனை அறிந்து, அவனை புரிந்து, அவனை நினைத்து கொண்டு வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை தான் நமக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வரும், நம்மை பலப்படுத்தும், நம்மை உற்சாகப்படுத்தும். சந்தோஷமா எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு என்ன கவலை? யார் இருக்கிறான்? எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார்கள், என்னுடைய ஷேகுமார்கள் இருக்கிறாங்க, அவுலியாக்கள் இருக்கிறார்கள், எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சிறப்பாக இருக்கிறேன், நான் நல்ல அருமையாக இருக்கிறேன், நான் தெம்பாக இருக்கிறேன். அந்த தெம்பு, அந்த உற்சாகம், அதுதான் ஈமான். அது நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த ஈமான் இல்லை, உற்சாகம் இல்லை, தெம்பு இல்லை, நம்ம இடத்துல என்ன இல்லை?
ஈமான் இல்லை. உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு ஈமானோடு நாம் அல்லாவை புரிந்து, எங்கேயோ இருக்கிறான், என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ், அப்படி விளங்கக்கூடாது. அல்லாஹ் இப்போ நான் என்ன செஞ்சு என்னோடு இருந்து என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? உலகத்தில் எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துட்டு இருக்கிறான். உலகத்தில் எல்லா வேலையும் அவன் தான் பார்த்துட்டு இருக்கிறான். என் வேலையை யார் பார்க்குறா? அப்போ என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறான். என்ன நான் கவனிச்சுட்டு இருக்கிறான்? என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும்? திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, டாக்டர்கிட்ட போனால் அதை எடுங்க, இதை எடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, பார்த்தா அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. இத்தனை நாள் என் கூட தானே இருந்துச்சு என் உடம்பு பற்றி எனக்கு தெரியலையே. அப்போ என்னோட உடலை பற்றி யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். என்னை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். அவன்தான் என்னை படைத்தான், என்னை பராமரித்து கொண்டிருக்கிறான். அவனை திக்ரு செய்து விளங்கி, தீன் என்பது அது நம்முடைய வாழ்க்கைக்கு, ஈருலக வாழ்க்கைக்கு, இந்த உலகத்திலும் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாம் தீனின் மூலமாகத்தான் கிடைக்கும். ஆகிரத்திலும் நமக்கு எல்லா பாக்கியங்களும் நமக்கு எது மூலமாக தான் கிடைக்கும்? தீனின் மூலமாகத்தான் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. அவனை உண்மையான முறையில் மதித்து திக்ரு செய்யக்கூடிய தாக்கிரங்களில் அல்லாஹ் ஆக்குவானாக. அவனுக்கு ஷுக்ர் செய்யக்கூடிய ஷாக்கிரங்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவனை எந்த முறையில் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த முறையில் கண்ணியப்படுத்தக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய எல்லா சிரமங்களையும் அல்லாஹ் லேசாக்குவானா. நம்முடைய நோய் நொடிகளை ஷிஃபாவாக்குவானா. நம்முடைய சுலூக்கை பூர்த்தியாக்கி தருவானா. நம்முடைய எல்லா நாட்டங்களையும் அழகான முறையில் நிறைவேற்றி தருவானா. அவனுடைய நல்ல அடியார்கள் சாலிஹன்களுடைய கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله